புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் சத்தியநாராயண அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகும். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் ஆலயம் சென்று வழிபட்டால் பெருமாளின் அனுகிரகம் கிடைத்து வாழ்வின் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு முதலில் கோபூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விஸ்வரூப தரிசனமும் பெருமாள் புதுமண தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் அளிக்கும் சத்தியநாராயண அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையொட்டி காலை முதல் வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு நாள் முழுவதும் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைச்சர் கீதா ஜீவல் ஆலோசனைப்படி பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் AC செந்தில்குமார், சிவன் கோயில் நிர்வாக குழு தலைவர் தமிழ்ச்செல்வி, பெருமாள் கோயில் பட்டர் உள்ளிட்டோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.